கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி மோசே பாடின சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கடைசி காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உலக மக்கள் ஒவ்வொருவரும் 1000 வருடமோ 100 வருடமோ இந்த பூமியில் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்ற நினைப்பில் இரவு பகலும் அயராது ஓடி ஓடி உழைக்கவும், இன்னும் பட்டம் பதவிகளை அடைவதற்கு தீவிர முயற்சியும் போட்டி பொறாமைகளையும் ஏற்படுத்தி அவைகள் மத்தியில் ஆஸ்திகளை பெருக்கவும் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ளவும் அப்பப்பா என்னென்ன சூழ்ச்சிகள்! இவில் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று மோசே சங்கீதத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். அதாவது 70 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். அப்படியானால் 70 வருடத்திற்கு 25,550 நாட்களே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில். அந்த 70 வருடத்தில் 12 மாதம் என்றால் 840 மாதங்கள். இவைகள் தான் 70 வருடம் உள்ள மனிதனுடைய ஆயுட்காலம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுள் நாட்கள் இதில் எவ்வளவு என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. பிரசங்கி 3:2 பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே பிரசங்கி 1:3 வசனத்தில் சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசத்தினால் பலன் என்ன என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அழிந்து போகக்கூடிய உலக ஆசீர்வாதத்திற்காக இரவு பகல் கால நேரம் இல்லாமல் ஓடி ஓடி பிரயாசப்படுகிற இவ்வுலக மக்களைப் போல அல்லாமல், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் சமயங்களில் பரலோகத்தை நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பூமியில் நம்முடைய ஆயுசு நாட்களில் எவ்வளவு தீவிரமான முயற்சிகள் எடுத்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலோ பரலோக வாஞ்சை அதற்கான ஆயத்தம் நம்மிடையே எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அநேகருடைய இருதயத்தில் பிறகு பார்த்து கொள்ளலாம், இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறது, இப்போதா இயேசு வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்விசாரம் உள்ளத்திலும் வெளியிலும் காணப்படுகிறது. யோபு 7:6 வசனத்தில் என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்றும் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:11 படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி தேவன் நம் மீது கிருபையாக இருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தும் இருக்கிறார் என்று சொல்லி தீமோத்தேயு 1:9 வசனத்தில் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பரலோகத்தில் பரிசுத்தம் இல்லாததும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்ற வசனத்தை பாருங்கள். வார்த்தைகளில், கிரியைகளில், எண்ணங்களில், நடக்கைகளில் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பதை விட பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் மிக மிக முக்கியம். ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கி 8:12 பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாட்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.